श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। त्वत्प्रेषः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि। कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावं तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूर्धः कवीनां दिशन्तु मे देव सदा त्वदीयाः दया तरङ्गानुचरा कटाक्षाः स्तोत्रेषु पुंसाम् अमृतं शरन् सरस्वतीं संसितकामधेनुम्। नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्यकृष्टं पाराख्यं स्वं शुचिशतशिरसिद्धमध्यापयन् औत्तिष्ठायां सजनिगलितं यावलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் நிஷியால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு கூடி கொடுத்த குட்டியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விடி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமேனல். கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் சோதிமணி மாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழ்மோர் நான்மறைகளோதுமோர் வில்லிப்புத்தோர் வேதக்கோனோர் சாதகங்கள் தீர்க்கும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதிரமேயே இந்துமைந்தும் திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாய் 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமணிக்கு பின்னானாள் வாழியே பெரும்போதூர் மாமணிக்கு பின்னானாள் வாழியே. இந்த பாசுரத்தில் திருப்பாவைஜீயர் என்ற திருநாமம் உடையவருக்கு கிடைச்சது, ராமானுஜாச்சாரியருக்கு கிடைச்சது. அதனால பெரும்போதூர் மாமணிக்கு பின்னானாள் வாழியே 143 வாழியே உயரரங்க எண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருமல்லி வடநாடி வாழியே ஒன்பதுவையினர் சோதயம் கற்பரங்கள் வாழியே திருவடிகளே உபச்சாராம் தேசியன யுதானகர்மயா அபச்சாரான் இமான் சர்வான் சமஸ்த புல்வோத்தமா. சியப்பதியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து விஸ்வாவசு வருஷம் தனுர்மாசம் மார்கழி மாதம் தமிழ்ல இன்று 2ஆம் நாள் ஆங்கில புத்தாண்டு வருஷம் 2026. அதிலே நாம் முக்கியமான பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். உந்து மதகளித்தன் என்ற 18வது பாசுரம். இந்த 18வது பாசுரத்துக்கு மேன்மை பல உண்டு. அதை இப்பொழுது சுவாமி டி.வே. ரகுநாதன் சுவாமி பிஹெச்ஏலிருந்து ஓய்வு பெற்றவர். அவர் அழகாக இதை பாடி நமக்கு ரசிக்க வைத்து சுவாமி வேதாந்த தேசிகன் சொன்னதுனால அமலநாதிபிரானே பகவத்யான சோபானம் என்று அருளிய சுவாமி தேசிகன் ரங்காஸ்தானே ரசிக மகிதே ரஞ்சிதா சேஷ சித்தே வித்வத் சேவா விமல மனசா வெங்கடேசேன கிளிப்தம் அக்லேஷேன பிரணிஹிததியா மாருருக்ஷோரவஸ்தாம் பக்திம் காடாம் திசது பகவத்யான சோபானம் ஏதத். அமலநாதிபிரான் சொன்னது மாதிரி நமக்கு பகவான் பேர்ல ஈடுபாடு வரணும் என்று சுவாமி தேசிகன் அதில் அந்த அமலநாதிபிரானை டிரான்ஸ்கிரியேஷன் என்ற ஒரு சம்ஸ்கிருத அனுவாதம் வந்து பண்ணார். அது அழகாக திருவடியிலிருந்து திருமுடி வெள்ளியும் பண்ணார்.
சைன திருக்கோலத்தில் இருக்கிற பெரிய பெருமாளை பற்றி பண்ணார். திருப்பாணாழ்வாரும் 10 பாசுரம் தான். அதனால அந்த 10 பாசுரத்துக்கு இணையான பாசுரம் இங்கே இந்த பாசுரம். அதனால உந்து மதகளித்தன் சுவாமி உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன் உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன் உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன் அந்த பாலன் மருமகளே பின்னாய் அந்த மருமகளே பின்னாய் கந்தம் கமழும் குழலி கந்தம் கமழும் குழலி காடை திரவாய் கந்தம் கமழும் குழலி காடை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் பூவினகான் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் பூவினகான் பந்தார்பிற உன் மைத்துனன் பேர் பாட பந்தார் பிற மைத்துனன் பேர் பாட செந்தா மறை கையா செந்தா மறை கையால் சீரார் வாழை ஒலிப்ப செந்தா மறை கையால் சீரார் வாழை ஒலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். நிதானமாக ஸ்ரீ ரகுநாதன் சுவாமி இந்த 2 மனையை சேவிக்கக்கூடிய இந்த 18வது பாசுரத்தை அழகாக சாவேரி ராகத்திலே பாடி நமக்கு தந்தார். அவருக்கு தன்யவாதங்கள், கோடானு கோடி நமஸ்காரங்கள், நன்றிகள். அவருக்கு சிவபத்தியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து இந்த விஷாவச வருஷம் மார்கழி மாதம் 18வது நாள், அந்த காலத்தில் கடிதம் எழுதும் பொழுது இந்த கடிதம் எழுதுகிற பழக்கங்கிறது இப்போ விட்டு போனதுக்கு காரணம் வாட்ஸ்அப், அலைபேசியிலே நாம் பேசி வாய்ஸ் மெயில் என்று அனுப்பி கொண்டிருக்கிறோம். கையால் எழுதுவதற்கு இப்போ
நேரம் இல்லை. ஆனால் எல்லா மொழிகளிலும் வந்துருச்சு. தமிழ் மொழி, சம்ஸ்கிருத மொழியில் வந்ததா தெரியல, ஹிந்தி மொழியில் வந்திருக்கு. அதனால் எல்லாத்துலேயும் வந்துடுச்சு. உருதுல எழுதலாம். நேற்று வந்து ஒருத்தர் வீட்டில் கேட்டார், டவரா கொண்டா அப்படின்னா. டவரா காஃபி சாப்பிட்றதுக்கு டவரா. டவரா என்ன மொழின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். அது உருது, டவராங்கிற உருது. ஆனால் சர்வசாதாரணமாக நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நம்ம பேர்ல அந்த அவர்களுடைய கலாச்சாரத்தை புகுத்தி விட்டார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. நமக்கு மறைமுகமாக புகுத்தி விட்டார்கள். ஆமா, பிட்லேங்கிறது பிட்லாங்கிறது மராட்டி. எல்லாவற்றிலும் ஜன்னல் என்று சொல்லுகிறோம், அப்புறம் கஜானா என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் உருது வார்த்தைகள். எல்லாமே எப்பொழுதுமே மொழிக்கு மொழி சண்டை கிடையாது. அதனால் சம்ஸ்கிருத மொழி எல்லாருக்கும் தாய்மொழியாக இருக்கிறதுனால எல்லா மொழிகளுக்கும். இங்கே வந்து நேர அர்த்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்று வந்து பார்த்தோம், அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சையும் எம்பெருமான் நந்தகோபாலான்னு ஒரு பெரிய அடைமொழி. எம்பெருமான் தானத்தில் சிறந்தவன். இந்த தானத்திலே கன்னியாதானம், அன்னதானம் என்றெல்லாம் பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது அறம் செய்யும் எல்லாவற்றையும் இலவசமாக எப்பப்போ வேணுமோ தேவையோ அப்பப்பவும் சரி. அதனால அம்பரம், ஆடை, தண்ணீர், பிறகு உடை, அம்பரம், உடை, சோறு, உணவு, சோறு என்று எல்லாவற்றையும் அளவில்லாமல் கொடுக்கக்கூடிய நந்தகோபாலன் என்று சொல்லும் பொழுது, அளவில்லாமல் கொடுப்பவன் இவன் தான், வெங்கடேச பெருமாள் தான், சீனிவாச பெருமாள் தான். அதனால நந்தகோபாலா அப்படி எழுந்திராயின்னு ஆரம்பித்து 4 பேரை எழுப்ப போன பாசுரத்தில் ஆரம்பித்தாங்க. அப்படி எழுப்பும்போது என்ன நினைவு வந்து விட்டது, இந்த 4 பேரையும் விட்டுட்டு இன்னொருத்தரை முக்கியமாக எழுப்பணுமேன்னு ஞாபகம் வந்து. ஏன் அப்படின்னு கேட்டால், புருஷகாரத்துவம் என்று சொல்லக்கூடிய நமக்கு சிபார்சு செய்யக்கூடிய, நம்முடைய பாவத்தை எல்லாம் கண்டுகொள்ளாமல் நம்மை சரணாகதி அடைய செய்து எம்பெருமானுடன் திருவடியிலே சேர்த்து இவனை மன்னித்து விடுங்கள், இவனுக்கு மோட்சம் கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய அன்பான தாயார், பெருத்தாயார் தான் என்பதை இப்ப நினைவில் கொண்டு எழுப்புகிறார்கள். உந்து மத களிற்றன், இதுல எப்படி ஒரு அடைமொழி நந்தகோபனுக்கு. ஏற்கனவே கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் என்று முதல் பாசுரம். நேற்று பாசுரத்திலே அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சையும் எம்பெருமான் நந்தகோபாலா. அதே மாதிரி நாயகனாய் நின்ற நந்தகோபாலா 16வது பாசுரம். அப்படி இங்க இப்ப ஏது இவனுக்கு யானைன்னு கேட்கிற பொழுது, வசுதேவர் வந்து உறவுக்காரர், அவர் ராஜா. வசுதேவருங்க ராஜா, மதுரா ராஜா. அதுக்கப்புறம் உக்ரசேனர் வந்தார். அதனால ராஜா கிட்ட யானைகள், குதிரைகள், காலாட்படை, தேர் எல்லாம் இருக்கும். அதனால ரத, கஜ, துரக, பதாதி என்று சொல்வார்கள். 4 வகை சேனைகள் இருக்கும். அதனால இலவசமாக, இவர் இலவசமாக மற்றவருக்கு எல்லாம் கொடுத்தால் அவருக்கு இலவசமாக யானைகளை கொடுத்தார் என்று சொல்வார். இன்னொரு வேடிக்கை என்னன்னா, பசுமாடுகள் யானை மாதிரி இருந்துதான். அதனால உண்டு மதகளித்தன் என்றால், ஏதாவது மாடு முட்டை வந்தா அது எதிர்த்து அதை அடக்கி விடக்கூடிய ஆற்றல் உண்டு. ஏனென்றால் இந்த நந்தகோபாலனுடைய மகனாகிய திருக்குமாரனான கண்ணனுக்கும் அந்த ஆற்றல் ஏற்பட்டு விட்டது. அதனால எதனால அப்பா தந்த வழி. அதனால கும்பன் என்ற தன்னுடைய அம்மாவுடைய சகோதரன், மூத்த சகோதரனுடைய பெண்ணை நப்பின்னி திருமணம் செய்வதற்கு 7 காளைகளை அடக்க வேண்டும் என்று அவன் ஒரு நியமம் போட்டிருந்தான் மாமா. அதனால அப்படி அதுக்காக 7 காளைகளை அடைக்கலாம். அதனால அந்த காளைகள் யானை மாதிரி இருந்தது. எப்படி வேணா எடுத்துக்கலாம். இதுதான் ஆண்டாளுடைய நீலாதேவியுடைய பூமி பிராட்டியின் அம்சாவதாரமான கோதாதேவியினுடைய சிறப்பு, அவருடைய சொற்சிறப்பு.
உந்து மத களிற்றன் சாதாரண யானை இல்லை, களிறுங்கிறது ஆண் யானை, பிடிங்கிறது தமிழ்ல பெண் யானை. இதுக்கெல்லாம் கூட தமிழ்ல அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஆண் யானைக்கு இப்போ சம்ஸ்கிருதத்தில் சொன்னா மாற்றணும், சிம்ஹா சிங்கம், பெண் சிங்கம் சிம்ஹாங்கனா அப்படின்னு மாற்றிக்கலாம். அங்கனா போட்டுட்டா போகிறோம், அங்கனா சேர்த்தா பெண் பார்த்து சொல்லாது. சிம்ஹின்னு சொல்றது உண்டு. ஆனால் சிம்மி மாதிரி மிருகான்னா மிருகின்னு சொல்லலாமான்னா அது ஒரு சொல்லுக்கும் ஒரு விதமாக ஒரு ஸ்பெல்லிங் இருக்கும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து சொல்லணும் சமஸ்கிருதத்தில். அப்படி மிருகான்னு சொல்றதா மிருகின்னு சொல்றதான்னு சந்தேகம் வந்துடும். சிம்ஹா சொல்றதா சிம்ஹி சொல்றதா சுலபமாக போயிடும். சிம்மாங்கனா மிருகாங்கனா எல்லாம் பெண் ஆயிடும். இப்போ பெண்மான் பெண் சிங்கம் அப்படி. இங்கே களிறுங்கிறது ஆண் யானை. அதனால ஆண் கஜஹான்னு என்று சொல்றோம் சம்ஸ்கிருதத்தில். கஜஹா நிறைய இருக்கு. ஸ்தம்பே ரமஹான்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸ்தம்பே ரமஹா, ஸ்தம்பே மூணாவது பா, ஸ்தம்பான தூண், நாலாவது பா இருந்தா தூண், மூணாவது பா ஸ்தம்பே ரமஹா என்று பேர் யானைக்கு. நிறைய பேர் இருக்கு. அதனால த்விபஹான்னு பேரு. துவாபியாம் பிபதி இத்தி த்விபஹா. இரண்டு இது துவாரம் இருக்கிறது தும்பிக்கையில், அது வழியாக தண்ணீரை குடிக்கிறது. அதனால துவாபியாம் பிபதி த்விபஹான் என்று வருது. இப்படி அமரகோஷத்தில் போனால் நிறைய பேர் பார்க்கலாம். களிறு, இந்த எப்படிப்பட்ட களிறு? மத களிறு, மதம் பிடிச்ச களிறு. மத நீர் 7 இடத்திலிருந்து அது காதுலேருந்து ஒழுகும், கண்ணிலிருந்து ஒழுகும், உடல்லேருந்து சில இடங்கள்லேருந்து ஒழுகும். அது ஹார்மோன் என்று ஆங்கிலத்தில் சொல்றோம், சுரப்பிகள். அது 7 இடத்துலேருந்து ஒழுகும். அதனால அது ஒரு ஒப்புமைப்படுத்துவதற்காக சப்தபர்ணான்னு ஒரு மரம் இருக்கு. 7 இலையில ஒரு காம்பில் 7 இலை இருக்கு. அந்த 7 இலை மரத்தில் அந்த காம்பை கிள்ளினோம்னால் அங்கேருந்து பால் வரும். இந்த 7 இலை பால் என்று அது சொல்றது. அது மாதிரி இது ஒப்புமைப்படுத்துவாங்க. 7 இலை பாலும் 7 இடங்களிலிருந்து மத நீர் ஒழுகும் யானை களிறு. அது எங்கே என்ன செய்யறதுன்னா உந்து முன்னாடி எதிர்த்து வருகிறது, நந்தகோபாலனுக்கு எதிர்த்து வருகிறது. ஏற்கனவே கூர்வேல் கையில் வச்சிருக்கான். அதுக்காக யானையெல்லாம் கொல்லக்கூடாது, யானையை தடுக்கணும். யானை ஏதாவது ஒரு மிருகங்களோ ஏதோ எதிர்த்து வந்தால் அது எப்படியாவது நம்மையும் காப்பாற்றி கொண்டு அதையும் காப்பாற்றும். உந்து மத களிற்றன். இப்போ என்ன பண்ணணும்? அது யானையும் ஓடக்கூடாது, கட்டி போடணும். இப்போல்லாம் புதுசாக என்ன பண்ணுறாங்க மருத்துவர்கள்லாம், ஒரு ஊசியை ரொம்ப தொலைவிலேருந்து அதை அதுக்கு செலுத்துகிறார்கள். இங்கே கூட அழகிசிங்கர் 44ஆம் பட்டம் எழுந்தெழுந்த போது யானைக்கு மதம் பிடித்து விட்டு அதற்கு அதான் அமைதிப்படுத்த மருந்துகள் செலுத்துகிறார். கிட்டக்க போக முடியாது. அதனால அந்த மாதிரி கிட்டக்க வந்துடுதுன்னு சொன்னால் நம்மளை தாக்குங்கிற அச்சம் நமக்கு இருக்கு. அதனால அப்படி இல்லாமல் இவனும் ஓடல, அந்த யானையும் ஓடல. உந்து மத களிற்றன் ஓடாத. புறமுதுகிட்டு ஓடுவதுங்கிறது கோழைக்குடைய லட்சணம். அதனால முதுகை காட்டிக்கொண்டு வெள்ளை கொடி காட்டுகிறேன் என்று சொல்லக்கூடாது, சமாதான கொடி என்று. அப்படிப்பட்ட இவன் நந்தகோபாலன் எப்படி இருக்கா? எதிர்த்து யானை வந்தாலும் அதை தடுக்க திறமை பெற்றவன். அதே போல யானையும் ஓடச் செய்யாதவன், யானையும் கட்டி போடக்கூடியவன். இவனும் ஓடாமல் இருப்பான். உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன். தோல்வலியன் ஆண்களுக்கே இது குறித்தான ஒரு சாமுத்திரிகா லட்சணம். அதனால திறமை இருக்க வேண்டும், வலிமை இருக்க வேண்டும் உடலிலேங்கிறதுக்காக. அதனால தோல் வலியன். வலியன்னு வச்சா நமக்கு வலிதான் இருக்கு, அதுங்களுக்கு வலிமை இருக்கு. ஆனால் அந்த வலிமையோடு இருக்கிறவன் அப்படி சொன்னா அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை சொல்ற போது பார்க்குறான், இத்தனை நாள் 6ஆம் பாசுரத்திலிருந்து 15ஆம் பாசுரம் வரலையும் தோழிகளை எழுப்பி ஒவ்வொரு தோழியாக எழுப்பி 5 லட்சம் பெண்கள் இருக்கிற பொழுது அவன் எல்லாம் நினைத்தாள் 5 லட்சம் பெண்களுமே கண்ணனை கல்யாணம் பண்ணி கொள்ள மாட்டோமோ என்று ஏங்கினான் எல்லாருமே. ஏன்னா கேள்விப்பட்டார்கள் சரித்திரத்தை. துவாபர யுகத்தில் 16,008 மனைவிகள் கண்ணனுக்கு. சரி, நாமளும் அதில் ஒருத்தராக இருக்கக்கூடாதா
அப்படின்னு நினைத்தார்கள் பெண்கள். இது எப்படி இருக்குன்னு கேட்டா, ராமாயணத்துல பும்சாமப்பி சித்தஹாரிணம் என்று ராமனை பத்தி சொல்றார். ராமனை பார்த்து அந்த ராமனுடைய கம்பீரத்தை, அழகை, மிடுக்கை, வீரியத்தை, திறமையை கண்டு எல்லா ஆண்களும் இவனுக்கு மனைவியாக ஆக மாட்டாமா என்று நினைத்தார். அதே போல சீதையை பார்த்து, சீதையினுடைய பண்புகளை பார்த்து, சீதைக்கு கணவனாக நாம் ஆகாமல் போய்விட்டோமே என்று பெண்கள் நினைத்தார்கள். இது வால்மீகியுடைய வார்த்தையிலே இருக்கு. அதனால பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம் என்று இருக்கு. அதனால ஆண்களுக்கும் கவர்ச்சி கொடுப்பவன் இந்த ஆண் ராமன். அப்படி கண்ணன் விஷயத்துல கேட்கவே வேண்டாம். எல்லோருமே அது ஒரு இது சொல்வார்கள், ஒரு குற்றம் மாதிரி சொல்வார்கள். அது தன்யோஸ்மி பாதம் காட்டி இப்பொழுது ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன். எல்லோருமே நந்தகோபாலனுக்கு நாட்டு பெண்ணாக ஆக நினைத்தவர்கள். அப்படி சொல்லும்பொழுது சக்களத்திரம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள். சக்களத்தி என்ற சிறுமை வந்து விடுங்கிறதுனால நாம் நப்பினை நினைத்தா நாம மட்டும்தானே அவனுக்கு நந்தகோபாலனுக்கு மருமகளாக ஆக வேண்டும். எல்லோருமே 5 லட்சம் பெண்களும் மருமகளாக ஆகிவிட்டால் நமக்கு கதி என்ன ஆகுது, நம் நிலைமை என்ன ஆகுதுங்கிறதுனால இவங்க பயப்படாத, நீதான் மருமகள், நீதான் இருக்கு முதல்ல ஒரே ஒரு மருமகள். உண்டு மத கழிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே. சரி, யார கூப்பிடுறீங்க? என்னையா கூப்பிடுறீங்க? வேற யாரையோ பக்கத்துல இருக்கிற பொண்ணையா கூப்பிடுறீங்க? இல்ல ஒண்ணுதான், நப்பின்னாய். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், ஒன்னதான் கூப்பிடுறோம், நப்பின்னைன்னு கூப்பிடுறோம். என்ன நப்பின்னைன்னு எனக்கு பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நல்ல பொண்ணுன்னா நப்பின்னை, நம் பின்னை வேற, நல்ல பின்னை நப்பின்னை. நம் பின்னை நம்மை சேர்ந்தவர் நீ, இந்த ஊர்காரி. இந்த ஊர்காரிக்கு நாங்க உதவி செய்யாம வேற எந்த ஊர்காரிக்கு நான் உதவி செய்யணும்? அதனால நப்பின்னை. இல்ல இன்னொன்று, என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க சொல்றீங்களே, நீங்க தான் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டீங்களேன்னா, நீ தான் சின்னவா, நம் பின்னை பிறந்தவள், நமக்கு பின்னால பிறந்தவள். ஏன்னா கைகையை பார்த்தா ஒரே ஆசை தசரதன். ஏன்னா முதல்ல கௌசல்யாங்கிற மனைவி இருக்கா, சுமித்ராங்கிற மனைவி ராணி இருக்கா. கேகை தேசத்துக்கு போய் அங்க ஒரு நாள் அந்த கைகையை பார்த்து விட்டு, கைகை சின்ன வயசுலயே சிறு குழந்தையா இருக்கும் பொழுது வில் வித்தை, கத்தி, அப்புறம் கதை, இந்த மாதிரி யார் என்னென்ன ஆயுதங்கள் அரசன் பயன்படுத்துவானோ அதுக்கெல்லாம் ஒரு பயிற்சி பெற்றிருந்தாள். குதிரை ஏற்றம் தெரியும் அவளுக்கு, தேர் ஓட்ட தெரியும். கைகை சின்ன குழந்தையிலேயே பிஞ்சிலே பழுத்தாள் ஆண்டாள் இங்க சொல்றமே, அங்கேயும் அவளே பிஞ்சிலே பழுத்தாள். அதனால அவதான் வந்து ஒரு சம்பராசுரன் என்ற அசுரனோடு போர் புரியும் பொழுது தசரதனை சரியான நேரத்திலே காப்பாற்றினவள். அதனால்தான் அந்த 2 வரன் கொடுக்குறேன்னு அவன் சொல்லும் பொழுது நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான். இதெல்லாம் காரணம் உங்களுக்கு தெரியும், காவியத்தினுடைய காரணம். பின்னாலே வாங்கிக்கிறேன். அதனால அந்த கைகை சிறியவள், வயதிலே சிறியவள். அதனால தசரதனுக்கு தன்னுடைய மனைவி பேர்ல அன்பு அதிகமா இருந்தது, காதல் அதிகமா இருந்தது. அதனால்தான் அந்த 2 வரன் கேட்கும் பொழுது கொடுக்காமல் இருக்க முடியல. ஒண்ணு, கோபம் வந்தது லக்ஷ்மணனுக்கு. எப்படி என் அண்ணனை காட்டுக்கு போ என்று சொன்னாள் அவள். அதற்கு தசரதன் ஒத்துக்கொண்டானே. ஏன் தசரதன் ஒத்துக்கொண்டான்? அப்பொழுது இளையவள் என்றுதானே ஒத்துக்கொண்டான். மூத்தவள் கௌசல்யா சொல்லியிருந்தால் ஒத்துக்கொண்டிருப்பானா? கௌசல்யா வந்து தன்னுடைய பிள்ளை ராமனை காட்டுக்கு 14 ஆண்டுகள் போ என்று வரன் கேட்டிருந்தால் கொடுத்திருக்க மாட்டான். கைகை சின்ன பொண்ணு, அதனால கேட்டான். சரி, ஏன் சின்ன பொண்ணுன்னா என்ன அர்த்தம்னா, இன்னொரு குழந்தை கூட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சின்ன பொண்ணுன்னா உங்களுக்கு 50 வயசு ஆச்சுன்னா குழந்தை பிறக்காதுங்கிற ஒரு நிலைமை இருக்கும். அப்படி இல்லை. அதனால இனிமேலாவது ஒரு பரதன் மட்டும் இல்லாம இன்னொரு
வேற இன்னும் 2 குழந்தை பெறுவதற்கு ரிஷியசிங்கரை கூப்பிட்டு புத்திர காமேட்சி யாகம் செய்து பெறலாம். அந்த வாய்ப்பு இருக்கிறது, வயது இருக்கிறது. அதனால அந்த லட்சுமணன் சொன்னா, முதல்ல கைகேயை கொன்னுடுறேன். கைகேயி என்னுடைய தாய் இல்லையே. தாயை கொல்லும் மகன்கள் வந்தால் அது கலிகாலம் முற்றிவிட்டது. இப்போ அப்படிதான் நடக்கிறது. என்னன்னு கேட்டா, உங்களை வெளிநாட்டில் வைத்துக்கொண்டு நான் முதியோர் இல்லத்தில் பணம் அனுப்புகிறேன் இருங்கள் என்று சொன்னாலே அது கொலை பண்ணுவது கொலைதான். அப்படிதான். அதனால பாசன் என்ற ஒரு கவி காளிதாசனுக்கு முன்னோடி 13 நாடகம் எழுதியிருக்கிறான். பிரதிமா நாடகம் என்ற ராமாயணத்தில் 2 நாடகம், பிரதிமா ஒன்று, அபிஷேகம் என்ற 2 நாடகம். அபிஷேக நாடகத்தை பற்றி போன பாசனத்தை பற்றி சொன்னேன். பாலிக்கும் பிரிவனுக்கும் சண்டை, அதை தீர்த்து வச்சுட்டான் ராமன் அபிஷேக நாடகத்தில். அது புதிய புதிய கொள்கையோடு இருப்பவன் பாசன், அதாவது ரெவல்யூஷனரி போயட் என்று சொல்வார்கள், புரட்சி செய்தவன். ஆனால் அவனிடம் இலக்கணம் சரியாக இல்லைன்னு குற்றம் கூறுபவர்கள் உண்டு. குற்றம் கூறுபவர் கூறிக்கொண்டே தான் இருப்பார். பாசன் மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கையில கவியை பார்த்ததே. காளிதாசன்லாம் எங்களுக்கு அப்புறம் தான். அதனால இந்த பாசன் சொல்றான், இந்த பிரதிமா நாடகத்துல ராமனை பார்த்து சொல்றான், கசமுசா கசமுசான்னு ஏதோ நடக்கிறது இதுல அரண்மனையில். என்ன கசமுசா? சாயங்காலம் சொல்லியாச்சு ராமனுக்கு நாளைக்கு காலையில் பட்டாபிஷேகம் என்று தசரதன் அறிவித்து விட்டான். அப்பொழுது ஒரு பெண் திடீரென்று கேட்டாள், பணியாள் கேட்டாள். கையிலே தங்கத்திலே குடம் வச்சிருந்தாள், இடுப்புல நிறைய தண்ணீர் ஊற்றி நிறைந்த குடம் வைத்திருந்தாள். அவள் இந்த இன்பமான செய்தியை கேட்ட உடனே, மகிழ்ச்சியான செய்தியை கேட்ட உடனே இந்த குடத்தை கீழே விட்டு விட்டாள், தவற விட்டு விட்டாள். அது மாடிப்படியிலே உருண்டு வருகிறது. ராமாபிஷேகே மத விக்வலாயா கக்ஷாச்சுதா ஹேம கடா தருண்யாக. ஒன்றும் கிழவி இல்லை, வயதானவள் இல்லை, சின்ன பொண்ணுதான். தருண்யாக கோபான மார்க்கே, இந்த படியில மாடிப்படியில பிரகரோதி சப்தம், அந்த குடம் தங்க குடம் ஒலி எழுப்புகிறது, முழுக்க தண்ணீர் இல்லை. டனம் டட்டணம், சோபான மார்க்கே பிரகரோதி சப்தம் டட்டம் டட்டம் டம் டட்டம் டட்டம் டஹா என்று. நீங்க சொன்னது வேற. ஜம்பூ பலானி பக்வானி பதந்தி விமலே ஜலே கபி கம்பித சாக்காபியா குழு குழு குழு. அதுவும் ஒரு ஒலி அலங்க வாணியுடைய இதுக்கு 2வது ஸ்லோகத்துக்கு. பாசன் பாசன் என்ன சொல்லலை, நான் சொன்னது அது பொதுவான ஸ்லோகம். பாசன் சொன்னது என்னன்னு கேட்டா, நாடகத்துல லக்ஷ்மணன் சொல்றான், ராமனை பார்த்து கோபித்து கொண்டு சொல்றான், இந்த கசமுச்சா நடந்த உடனே என்ன காரணம் என்று கேட்டால், காட்டுக்கு போக சொல்லிவிட்டார்கள் ராமனை என்று கேள்விப்படுகிறான். ராமன் கேள்விப்படுகிறான், நேரம் சொல்லலை, மறுநாள் காலையில் தான் சொல்ல போறான். திடீர்னு கேள்விப்பட்ட எல்லாமே தெரிஞ்சிடும். ரூமர் என்று சொல்வார்கள். சமஸ்கிருதத்தில் வதந்தி, தமிழும் வதந்தி தான், சமஸ்கிருதமும் வதந்தி தான். வதந்தி ஒருத்தர் வாயில சொல்லி இன்னொருத்தர் காதில் விழுந்து அப்படி காது வழியாவே போயிடும் எல்லாருக்கும். அப்புறம் திரிச்சு போய் கடைசியில் வேற ஏதோ முடிஞ்சிடும். முதல்ல ஆரம்பிச்சு வேற மாதிரி ஆயிடும் வதந்திங்கிறது. அப்படி ஒவ்வொருத்தர் மாற்றி மாற்றி சொல்லி. இப்ப யாரால இந்த அரண்மனையிலே ஒரு சலசலப்புன்னு கேட்டான் ராமன். எல்லாரும் சொல்லிட்டாருங்க, உன்னுடைய சித்தி தான் அப்படின்ட்டான், கைகேயி தான். அப்ப மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டான். ஒரு மாற்றம் இல்லை. எப்போ நம்ம குடும்பத்திலேயே ஒரு சலசலப்பு இருக்கிறதோ, நம்ம குடும்பத்திலே உறுப்பினரே ஏற்படுத்தி விட்டாரோ, அதற்கு பிரச்சனை தீர்வு கிடையாது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. அதனால அது புரிஞ்சுட்டான் அவன். அதனால என்ன பண்றான், சீதையிட்ட போய் சீதையை கண்ணாடியிலே தன்னுடைய அழகை பார்த்து கொண்டிருக்கிறாள். அதனால இவன் துவனி பண்றான். இந்த பாசன் துவனி ஒரு மரவுரியை எடுத்து அங்கே ஒரு ராம நாடகம் அந்த அயோத்தியிலே நடக்கிறது. இந்த ராம நாடகத்திலே ஒரு மர உரியெல்லாம் எல்லா விதமான ஆடைகளும் இருக்கிறது, மர உரியும் இருக்கிறது, வல்கலம் என்று சொல்லுவாங்க. அந்த மர உரியை எடுத்து சீதைக்கு கொண்டு கொடுத்து, நீ இதையும் உடுத்தி பாரு கண்ணாடியிலே, உன்னுடைய அழகை பாரு, இந்த மர உரியை உடுத்திருந்தாலும் நீ இன்னும் அழகாக இருக்கலாம் அப்படின்னா.
அது என்ன பண்ண காட்டுக்கு போறா, மரவரி உடுக்க போறா, கைகை வந்து நிர்பந்தப்படுத்த போறாங்கிறதெல்லாம் தெரியும். அதனால இவன் சொன்னா லட்சுமணன் பார்த்துட்டு நம்ம சித்தியா அப்படியா அப்படின்னா பெரியம்மா, அதாவது லட்சுமணனுக்கு பெரியம்மா கைகை. கைகை அந்த வழியில மூத்தவள், அதாவது குழந்தை பெற்றதிலே மூத்தவள், வயதிலே சிறியவள், அந்த குழந்தை பெற்றதிலே மூத்தவள்ங்கிறதுனால யுவதி ரஹிதம் கர்த்தும் வயம் விவசிதாக லோகேன். யார் யார் சின்ன பெண்களோ சிறு பெண்களோ அவங்களெல்லாம் கொன்னுடுறேன் அப்படின்னா. அப்பதான் கேட்டான் ராமன், உனக்கு ராஜ்யத்து மேல ஆசை இருந்தா நான் வாங்கி கொடுத்துருவேன் அடங்கினான். ஆதிசேஷங்கிறதே ஒரு கோபத்து எப்போதுமே இதுன்னா சீரும், அதனால கோபத்துக்கு ஒரு அடையாளம். அதனால இங்க வந்து உண்டு மதகளித்தன் ஓடார் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், என்னதான் கூப்பிட்டீங்களா? அவனா எனக்கு எங்களுக்கு பின்னால் பிறந்தவள் நீதான், கண்ணனுக்கு உரியவள், நீ திருமணம் செய்ய தகுதி உள்ளவள் என்றெல்லாம் சொல்லும் பொழுது, அப்போ நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்குற மாதிரி சொன்னா, அங்க நான் கண்ணனோட இருக்கிறேன் எப்படி என்று உங்களுக்கு எப்படி தெரிகிறது என்றால், வேதம் சொல்லுகிறது சர்வகந்தா என்று பெருமாளுக்கு பேர். பெருமாளுக்கு என்ன பேர்? சர்வகந்தா, எல்லா நறுமணமும் உள்ளவன் பேர். அதுல கந்தம் கமழும், இந்த இடத்துல நிறுத்திக்கணும், ஒரு கமா போட்டு, கந்தம் கமழும் குழலி, நறுமணம் வீசக்கூடிய கண்ணனுடைய பிரியமானவள் குழலி. அப்படி கமா போட்டு எடுத்துக்கலாம். கமா எடுத்துட்டு போட்டோம்னா கந்தம் கமழும் குழலி என்று சொன்னால் வாசனை அடிக்கக்கூடிய நறுமணம் தரக்கூடிய முடியை கொண்டவள், தலைமுடியை கொண்டவள். அதனால கந்தம் கமழும் குழலி. அப்போ நப்பின்னையும் கண்ணனும் ஒரே அறையில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இங்க முன்னாடியும் பார்த்தோம், முன்னாடியும் ஒரு தோழி கண்ணனோட இருக்கா. அப்ப சொன்னாங்க நாற்றத்துழாய்மொழி நாராயணன் என்று அப்ப சொன்னாங்க. அதுக்கப்புறம் 6வது பாசுரத்துல அந்த மத்துல வெண்ணெய் கடையும் பொழுது அந்த ஆட்சியர்களுக்கு எடை பெண்களுக்கு அழகான நறுமணமுடைய முடி என்று சொல்றார். வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோன்னு 6வது பாட்டு. இப்படிலாம் நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, பெண்களுக்கு இயற்கையாகவே முடியில் மனம் உண்டு, நறுமணம் உண்டு. அதனால இப்ப இங்க வந்து கந்தம் கமழும், இந்த கந்தம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. அதை சொல்லும் பொழுது அந்த கந்தம் சொன்னா ஹிந்தியில கந்தின்னா வேற. அதனால கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். ஆமா, அது கந்தம்னா கிழங்கு, முதல் கா போட்டு 3வதா போட்டா கந்தம்னா கிழங்கு. அப்புறம் இங்க கந்த குழலி கடை திறவாய். இந்த கடை என்று சொல்லும் பொழுது வாசற்கடை பற்றி அப்படிலாம் முன்னாடி நிறைய தடவை கடை வந்த பொழுது, இந்த கடைன்னா கதவுன்னு. ஓ நம்ம என்ன சொல்றோம், ரோட்ல போறோம், ஒரு கடைக்கு போறோம், இந்த கடை திறக்கல, கடை திறந்து கொண்டிருக்கிறார் ஒருத்தர். என்ன திறந்து கொண்டிருக்கிறார்? கடையை திறக்கிறதுன்னா என்ன? கதவை திறக்கிறார். அந்த கடை திறவாய் என்று. ஆமா, அது புழக்கடை பின்னால் இருக்கிறது, முன்னாடி இது முன்கடை. இது வாசற்கடை பற்றி, வாசற்கடை. அதனால அந்த கடை கதவை திறக்க சொல்லுவார். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். குழல் என்றால் முடி என்று அர்த்தம். அது உங்களுக்கு தெரியும், முடி கற்றையாக இருக்கிறது, நீளமாக இருக்கிறது. இந்த காலத்துல போல அதை வந்து, அதாவது கல்யாணமான பெண்கள் முக்கியமாக அதை வெட்டவே கூடாது. தலைமுடியே ரொம்ப நீளமா இருக்கு, அதனால ரொம்ப துன்பம் இருக்குது அப்படின்னு வெட்டவே கூடாது. அதனால அது எப்படி சமாளிக்கிறதுன்னா, நாங்கள்லாம் கூட அந்த காலத்துல நீண்ட முடியை வைத்துக்கொண்டு கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ அபியங்க ஸ்நானம், எண்ணெய் தேய்த்து குளித்தால் அது ரொம்ப கஷ்டம்தான். நாளைக்கு சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம். அதனால எதுக்கு சொல்லன்னா, புதன் சனி ஆண்கள், செவ்வாய் வெள்ளி பெண்கள் என்று சொல்றோம். இன்னைக்கு பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். ஒரு வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்த்து குளித்தால், தமிழ்ல ஒரு பழமொழி, மருத்துவனுக்கு கொடுப்பதை
வாணியனுக்கு கொடு என்பார். அதனால டாக்டருக்கு கொடுக்கறத வந்து எண்ணெய் வாங்கி தேய்த்துக் கொள்ளுங்க. ஒன்றும் உடம்பு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் வராது, உடல் நலம் கெடவே கிடாது. அப்படி அதனால கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், வாசல் கதவை திறப்பாய். முன்னாடியே பார்த்துருக்கோம். எதுக்கு நாங்கள் திறக்கணும், நீங்களே திறந்துன்னு வாங்களேன், என் தோழி தானே அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே தாயாரா இருக்கிறதுனால, நப்பின்னைங்கிறது பிராட்டியா இருக்கிறதுனால, ஒரு எஜமானியாக இருக்கிறதுனால, தலைவியா இருக்கிறதுனால நீங்க தான் வந்து திறக்கணும். அதெல்லாம் யாருமே இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு போறோம்னா வீட்டில் இருக்கிறவங்க தான் வாங்கங்கிற அறிகுறி தான் கதவை திறக்கணும். கதவை திறந்துக்கிட்டு வாங்கங்கிறது நமக்கு கதவை திறந்து போறதுக்கு தெரியும், ஏன்னா அடிக்கடி போயிருக்கோம் அந்த வீட்டுக்கு. அதனால தாழ்பால் போட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கே தெரியும், என்ன பழக்கம் இருக்கு. அதுக்காக நாம திறந்து போகக்கூடாது. அவர் வரவேற்கிறார்களா இருக்கு, வரலாமா உள்ள, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு 5 நிமிஷம் நேரம் இருக்கா அப்படின்லாம் கேட்டுட்டு தான் வரணுங்கிறது இருக்கு. இப்பெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு தான் வரணும். அதனால வாட்ஸ்அப்ல, ஏன்னா நீங்க ஊர்லயே இல்லைன்னு என்ன பண்றது, அதனால வந்து கேட்டுட்டு தான் வரணும். அப்படி இங்கே குழலி கடை திறவார். அப்போ எதுக்கு கேட்டாங்கன்னா, காலை விடிந்து விட்டதுன்னு இப்போ அடையாளம் சொல்றோம். நாங்கள்லாம் வந்துட்டோம், நாங்கள்லாம் வந்துட்டோங்கிறது ஒரு அடையாளம். நாங்கள் உங்களை அழைக்க வந்திருக்கிறோம், அது ஒரு அடையாளம். வந்து கடை திறவாய், வந்து நாங்கள் மட்டும் வரல, 5 லட்சம் பேர் வந்திருக்கோம். நாங்கள் மட்டும் வரல, சேவல்களும் வந்து விட்டன. சுற்றி இருக்கிற குருவிகள் ஏற்கனவே பார்த்தது. இது பாரத்வாஜ இந்த ஆனைச்சாத்தன் குருவி, அதுக்கப்புறம் புல்லும் சிலம்பினகான் 2 தடவை பார்த்தோம். பறவை, நிறைய பறவைகள். இந்த பாசுரத்தில் குயில்கள் பார்க்க போறோம். முன்னாடி எல்லா விதமான பறவைகளும், அப்பவும் குயில் இருந்தது, இப்பவும் குயில். அதனால நிறைய பறவைகள் இருக்குது. பறவைகள் இருந்தாலே அந்த கீச்சி கீச்சி என்ற சத்தம் இருக்க, இந்த ஒலி இருக்க நமக்கு காதில் இனிமையா இருக்கும். இங்க திருச்சியில ஒரு இடம் பார்க்கணும்னா பெரிய கடை தெருன்னு ஒன்று இருக்கு. இங்க பெரிய கடை தெரு, நிறைய கடைகள் இருக்கக்கூடிய தெரு. சின்ன கடை தெரு இருக்கு, பெரிய கடை தெரு இருக்கு. அந்த பெரிய கடை தெருல காவல் நிலையம் ஒன்று இருக்கு. அந்த காவல் ஃபோர்ட் போலீஸ் ஸ்டேஷன், கோட்டை போலீஸ் ஸ்டேஷன். அது வாசல்ல பாருங்க ஒரு மரம் இருக்கு. இந்த மரத்துல காலையில போனீங்கன்னா 1000 குருவி. இப்ப குருவிகள்லாம் நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அலைபேசி என்கிறார். அலைபேசியினுடைய கதிர்கள், நாம எங்க பார்த்தாலும் டவர் வச்சிருந்தா அந்த அந்த பறவைகள்லாம் வரதில்லை, பயப்படுது. அப்படி இங்கே வந்து அந்த கதிர் வீச்சு, நாமளும் அதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கணும். நம்ம எப்ப பார்த்தாலும் காதிலேயே வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்றோம். காதில் தள்ளி வைக்கணுங்கிறோம். சில பேர் இப்படி வைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரிலாம் ஒன்று இருக்கு. அப்புறம் திருப்பி பின்னாடி வைக்கிறாங்க, சில பேர் மூடி வச்சுக்கிறாங்க. இப்படி அப்படிதான் செய்யணும், தள்ளி தான் வச்சுக்கணும். இல்லாட்டா இங்கே இதுல மேஜை மேல வச்சுக்கணும், அப்படிதான் பேசணும். அதனால இங்க கடை திறவாய் வந்து, சரி வந்துன்னா நீங்க தான் வந்து விட்டீங்களா, வந்துட்டே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எங்கும் எங்கும் எல்லா இடத்திலும் அப்படின்னா உங்க வீட்டுல மட்டும் இல்லை எங்க வீட்லயும் அப்படின்னு அர்த்தம். எங்க வீட்டுல மட்டும் இல்லை உங்க வீட்லயும் அர்த்தம். எல்லார் வீட்டிலையும் எங்கும் கோழி அழைத்தனகா. இப்பதான் கோழி ஏன் சொல்றாங்கன்னா, கோழி சத்தம் போடுறது, ஒலி எழுப்பது சிறிதாக இருக்கும், மெல்லியதாக இருக்கும். சேவல் 3 தடவை கூவும், கொக்கரக்கோ என்று 3 தடவை கூவும். அது வந்து பிரணவாட்சரத்தை சொல்லுகிறது என்று சொல்றாங்க. ஓம் 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 என்று சொல்லுகிறது. அதனால அந்த 3 ஒலியை எழுப்பும் பொழுது எங்கும் கோழி அழைத்தினார், எல்லா சேவலும் கத்துகின்றன. அதனால அது காலை விடிந்ததற்கு அடையாளம். அதனால வந்து எங்கும் கோழி அழைத்தினான், உங்க வீட்டுக்கு வந்து எல்லா சேவல்களும் எழுப்புகின்றன. கோழி அழைத்தனகான், சும்மா கத்தல்ல. ஏன் கத்தரன்னு கேட்டேன், சில் என்றவன் பார்த்தோம். ஏன் கத்துறீங்க அப்படின்னு. அப்படி இல்லை, இனிமையான குரல்ல அது காதுக்கு இனிமையாக இருக்கு. வந்து அழைத்தனகன், வாங்க வாங்க. ராமாயணத்துல ஜனகருடைய நகரம் மிथिலை. அங்கே ராமனும் விஸ்வாமித்திரனும் லக்ஷ்மணனும் உள்ளே வருகிறார்கள் மிथिலை நகரத்துக்குள்ள. கம்பன் சொன்னா அந்த அங்கே பறந்த கொடியெல்லாம், கொடியில இருக்கிற துணியெல்லாம் வாங்க வா வா வான்னு ராமனை அழைத்த மாதிரி சொன்னான். இன்னொரு இடத்துல துரியோதன் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சான் முதல்ல கண்ணன், ஆனா போகல.
ஏன்னா இந்த துரியோதனன் அரண்மனையில மேல இந்த கொடியெல்லாம் போ போ போன்னு அந்த அதே அதே துணி தான் காத்துல ஆடும் பொழுது ஒண்ணு வாங்குறது ஒண்ணு போங்குது. ஏன் போங்குதுன்னா அவன் சரி நல்லவன் இல்லைங்க. எங்க போனார்? விதுரர் வீட்டுக்கு போனார். விதுரர் வீட்டுக்கு போய் அவர் அன்பாக கொடுத்த வாழைப்பழத்தை உரிச்சே கொடுத்தார். அவர் அதெல்லாம் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, ஆசிரியர் வந்து வாழைப்பழத்தை உரிச்சே கொடுக்குறா, அது முழுங்க முடியலையான்னு கேட்பாங்க. அதனால உரிச்ச வாழைப்பழத்தை பேச்சருடைய சுவாரஸ்யத்திலே ருச்சியிலே தோல் மட்டும் சாப்பிட்டு கொண்டிருந்தான் கிருஷ்ணன். பிறகு பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 20 வாழைப்பழம் பழம் இருந்தது, தோலகம் இப்படிலாம் உண்டு. ஏன்னா விதுரர் பேர்ல அவ்வளவு அன்பு, ஒரு பக்தன் பேர்ல. அவனை கண்ணனை கேட்டுதான் விதுரர் என்ன பண்ணார், தன் வில்லை உடைத்து போட்டுவிட்டு மகாபாரத யுத்தத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு. இல்லாட்டா விதுரன் வந்திருந்தாருன்னா எந்த பக்கம் வந்திருந்தாலும் அவரை வெற்றி. துரியோதனன் பக்கம் தான் வரணும்னு வேற தலையில எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு. பீஷ்மருக்கும் துரோணருக்கும் கிருபாச்சாரியருக்கும். ஆனா அந்த தலையெழுத்து வேண்டாம் அப்படிங்கிறத கெட்டவன் கட்சியிலே சேர வேண்டாம் என்பதற்காக வில்ல உடைச்சுட்டார். விதுரன் வில். அர்ஜுனனுக்கு எப்படி திறமை இருக்கிறதோ சமமான வில் திறமையுடையவன் விதுரன். அப்படி ஆனா இங்கே வந்து எங்கும் வந்து எங்கும் கோழி அழைத்தனகா. சரி, ஒரு அடையாளம் தானே சொல்றீங்க. சேவல் வந்து எப்ப பார்த்தாலும் கூவும், அது சாமக்கோழி அப்படின்னு ஆகும். சாமக்கோழி எப்பொழுதும் கூவும், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் கூவும். அதனால அது விடிந்ததற்கு அடையாளம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்காக மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினாள். சரி, நீ ஒலியை மட்டும் கேட்கல, கோழி அழைத்தன கான், பாரு, கண்ணால பாரு. கத்துது, எங்கேயோ கத்துதுன்னு சொல்றத விட வீட்டுக்கே வந்துருச்சு. வந்து எங்கும் கோழி அழைத்தன கூப்பிடுது, கான், கண்ணால பார்த்தா தெரிஞ்சு. கண்ணால பார்ப்பது மெய் இல்லையா, உண்மை இல்லையா? அதனால இதுலயும் பார்த்தா மாதவி பந்தல் மேல், அங்கே கொடி மாதவி என்ற ஒரு பூ. அதை சில ஆசிரியர்கள் ஆராய்ச்சி செய்து ஒருத்தர் குறுக்கத்தி பூ என்று சொன்னார், அது இன்னொருத்தர் அது இல்லைன்னு சொன்னார். அது ஐடென்டிஃபை பண்ண முடியல, பொட்டானிக்கல் நேம் தெரியல. அதனால பொதுவாக மாதவி பூன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பேரை வச்சதே ஆண்டாள் என்னன்னா மாதவின்னு வந்துடணும். மாதவனுக்கு மாதவி. யார் மாதவி? இங்கே நப்பின்னை. அதற்காக மாதவி பந்தல் மேல் நிறைய பெரிய பந்தல் இருக்கிறது, அது நிறைய பூக்கள் பூத்திருக்கு. அந்த பூக்கள் மேல் குயில்கள் வந்து உட்கார்ந்து இருக்கின்றன. குயில்கள் கூவுகின்றன. அதனால மயில்னா அகவும், குயில்னா கூவும். குயில் இனிமையாக பாடும் என்று சொல்லுவோம். அதனால அப்படி வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள். பல்கால் குயிலினங்கள் மட்டும் இல்லை, குயிலை சேர்ந்த மற்ற பறவைகளும் வந்து பலவிதமாக பல்கால் கூவினகான் கூவுகின்றன. அதை பார், கண்ணால பார், காதால கேட்கறத விட கண்ணால பார், கூவினகான். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ ஏதோ ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்க, வேலையில இருக்க, அதனால தான் வரமாட்டேங்கிற, எழுந்து வரமாட்டேங்கிற, கதவையும் திறக்க மாட்டேங்கிற, அதனால வரமாட்டேங்கிறேன்னு சொல்லும் பொழுது கோழி அழைத்த பல்கால் குயிலங்கள் கூவினான் பந்தார் விரலி. இந்த பெண் நப்பினை என்ன செய்கிறாள்னா கையில ஒரு பந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கையிலே பந்தையும் இன்னொரு கையிலே கண்ணனை பிடித்துக் கொண்டிருக்கிறார். பந்தார் விரலி. பந்து ஆர் விரலி. ஆர் விரலின்னா அழகான விரல். பந்தார் விரலி அப்படின்னு கூப்பிடுறாங்க. பந்தார் விரலி என்ன முன்னாடி கூப்பிட்டாங்க, நப்பின்னை நங்காயின்னு கூப்பிட்டாங்க, அப்புறம் கந்தம் கமழும் குழலின்னு கூப்பிட்டாங்க, இப்போ பந்தார் விரலின்னு கூப்பிட்டாங்க. பந்தார் விரலி. அப்போ எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேள்வி எப்போதும். அதனால உன் மைத்துனன் பேர்பாடு. அந்த காலத்துல இந்த மைத்துனன்கிற வார்த்தையே அழகா கொச்சை தமிழ்ல நாம சொல்றோம் மச்சான் என்று, கல்யாணம் கட்டிக்கொள்ள போகிறவன் என்பதற்காக அது உபயோகப்படுது. மைத்துனன் சாதாரண சொன்னா மனைவியுடைய சகோதரன் இருக்கும். அப்படி இல்லாமல் இவருக்கு எப்படி நப்பின்னைக்கு கண்ணன் மைத்துனன் இல்லை, நப்பின்னைக்கு அத்தை மகன். அதனால அத்தை மகன் மைத்துனன் ஆக. அதனால இங்கிலீஷ்ல சொன்னா நிறைய சொல்லலாம்.
நெவியோ நீஸு அந்த மாதிரிலாம் சொல்ல முடியும். சொல்ல தெரியலன்னா கசின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதனால அப்படி இல்லாமல் இங்கே கசின்னு எடுத்துக்கணும். அதனால செகண்ட் கசின் ஆங்கிலத்தில். அதனால உன் மைத்துனன் பேர்வாள், எங்கள் மைத்துனன் இல்லை உன் மைத்துனன் பிரிச்சு பேசணும். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாழ்வில் மாதிரி இது எங்கள் புழக்கடை தோட்டத்து வாழ்வில் எங்க வீடும் உங்க வீடும் ஒன்றாக இருக்கிறது என்று நினைத்தால் அப்படி சொல்லலாமே தவிர, ஒற்றுமையாக உறவோட நட்போட இருந்தா அப்படி சொல்லலாமே தவிர இப்படி சொல்றாங்க. உண்மைத்துடன் பேர் பாடும். மைத்துனன் எங்க இருக்கான்னு முதல்ல அவர் கேட்குற மாதிரி கேட்டா, இந்த மைத்துனன் உள்ள உன் கையில தான் இருக்கான், உன் கைக்குள்ள இருக்கான். பந்தார் விரலி, ஒரு கையில பந்து, ஒரு கையிலே போகோபகரணம். நமக்கு இந்த போகோபகரணம் லீலா விபூதி, இந்த ஊர் அது நாம தான் நம்மை படைத்து நமக்கு நல்லது செய்கிறான் என்று சொல்றோம் இல்லையா? அது போகோபகரணம். அது இடது கையில இருக்கிறவன் மோக்ஷோபகரணம், கண்ணன். அதனால பந்தார் விரலி உண்மைத்துணன் பேர் பாட, அவனுடைய திருநாமங்களை சொல்ல 9வது பாசுரத்திலே சொன்னோம். அப்புறம் அதே மாதிரி 15வது பாசுரத்திலையும் சொன்னோம். வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடு சொன்னோம். அதே மாதிரி அப்போ நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவான்னு சொன்னோம். அப்படி அதனால இப்ப பேர் பாட, பேர் சொல்லக்கூடிய ஒருவன் தான் ஒருத்தன் தான் இருக்கான் அப்படின்னு சுவாமி தேசிகன் தசாவதாரத்தில் சொன்னார். எப்படி சொன்னார்னா, நமஹான்னு சொல்றோம், கையை கூப்பி நமஹா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மமன்னு எதுவுமே என்னது இல்லைன்னு. இது என்னது இல்லை, உடல் என்னது இல்லை, ஜீவாத்மா என்னது இல்லை, இந்த உலகம் நான் சொத்துங்கிறேன், வீடுங்கிறீங்க, காருங்கிற ஒன்றும் என்னது இல்லை, எல்லாம் எம்பெருமானுடைய சொத்து. மம, அதுக்கு தான் நமஹான்னு தலை குனிந்து பணிவோடு வினயத்தோடு அடக்கத்தோடு சொல்றோம். என்ன சொல்றோம்? நான் உனக்கு அடிமை என்று நமஹா. அவர் யார்கிட்ட சொல்லணும்னு கேட்டார் சுவாமி தேசிகன். கேட்டாங்க சுவாமி தேசிகன். கிருஷ்ணாவதார ஸ்லோகத்தை தான் சொன்னேன். 10 அவதாரத்துக்கும் ஸ்தோத்திரம் இருக்கு. தேவோன சுபமாதனோது ததா நிர்வர்த்தயன் பூமிகாம் சங்கே தாம நிலத்தரசைரத்யக்ருதோ பாவுகை யத்பாவேஷு கிருத்பசக் விதேஷ் அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி யத் தர்மைரிக தர்மிணி விரதே நானாகிருத்தின் நாயிகா என்று முதல் பாடல்ல 10 அவதாரங்களையும் சொல்ல போறேன்னு சொன்னேன். கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் பொழுது நமஹா என்ற சொல் உனக்கு மட்டும்தான் உரியது. யார் நீ? என்னுடைய தலைவன். அதனால நாசா எய்வ நம பதம் பவத்து. வேற யாருக்கும் இந்த நமஹாங்கிறது உரித்தாக ஆகாது, தகுதியாக மாட்டார்கள். வணங்கத்தக்கவன் என்றால் நீ மட்டும்தான். எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் தான், நம்பெருமாள் தான். நாதா எய்வ, நாதாய ஏவ, நாதாயைவ நமப்பதம் பவத்து. ஒரு பதம் இருக்கு, நமஹாங்கிற பதம். எல்லாருக்கும் தெரிய வேண்டிய பதம், தெரிஞ்ச பதம். ஏன் தெரிய வேண்டிய பதம்னா, நமக்கு அடக்கம் வேணும்னு சொல்லும், சேவிக்கணும் சேவிக்கணும். கோதா தஸ்யை இதமிதம் பூயையே வாஸ்து பூயா. கருட தண்டகத்தில் சுவாமி தேசிகன் திருப்பி திருப்பி சொன்னார். அதனால நமஸ்தே புனஸ்தே நமஹா ஒவ்வொருத்தரையும் சேவித்துக் கொண்டே இருக்கு. அதில் ஒன்றும் இடையூறு இடைவிடாமல் சேவிக்கும். அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாராயணியத்தில் 99வது தசகமா இல்லை 90வது தசகமா நமஹான்னு வரும். அப்போ எல்லாரும் அந்த பெருமாளை, கண்ணனை, அதாவது குருவாயூரப்பனை சேவித்து கொண்டே அந்த பாடல்களை பாடுவார் நாராயணி. இந்த ஒரு தசகம் மட்டும் 10 பாசுரத்தையும் 10 பாடலையும் 10 முறை சேவித்து அதை சொல்லிகிட்டே சேவிப்பார். இது நான் பார்த்துருக்கேன். அப்படி அந்த மாதிரி நமக்கு பக்தி வேணும், நல்ல அடக்கம் வேணும். அதனால நாதா ஏவ நமப்பதம் பவத்து. ஏன் அப்படின்னா, நச்சித்திர சரித்திர கிரமைஹி, அவனுடைய சரித்திரமே சித்திரமான நச்சித்திர சரித்திர கிரமைஹி பூயோபிர் புவனான்யமூனி குஹனா கோபாய கோபாயத்தே. திருட்டு பயலா இந்த உலகத்தையெல்லாம் காப்பாத்து. திருட்டு பயல் என்ன பண்ணுவான்? திருடின்னு தான் போவானே தவிர நம்மளை எப்படி காப்பாற்றுவான்? நம்மளை குத்தி கொலை பண்றதுக்கு தான் தயாரா இருப்பானே தவிர
அவன் எப்படி காப்பாற்றுவான்? அதனால நாதா ஏவ நமப்பதம் பவத்து நட்சத்திர சரித்திர கிரமை பூயோ மீண்டும் மீண்டும் நம்ம ஜீவாத்மாக்களே ஒவ்வொரு அவன் 10 அவதாரம் பண்ணானா 22 அவதாரம் பண்ணானா அப்படிலாம் தெரியாம நாம அவதாரம் பண்ணிட்டே இருக்குமே. எற்றைக்கும் 7 பிறவைக்கும் 7 49 வேடிக்கை சொல்லும். பிறவிக்கும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாகி முரார். ஆதிசங்கர சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டும் பிறப்பு. சில பேர் அது கணக்கு போட்டு சொல்றாங்க 3 லட்சம் பிறவிக்கு அப்புறம் நம்ம மனிதனா பிறந்திருக்கோம். மனிதனா பிறந்ததுல பக்தனா பிறந்திருக்கோம். ஒரு கோயிலுக்கு வரோம். இப்ப கோயில்லே புண்ணியம் எவ்வளவு பண்ணிருக்கணும் அந்த பெருமாள் கோவில்ல. அது நிறைய பேருக்கு தெரியாது, இவருக்கு தான் தெரியாது. ஸ்தானிகர்னு பேர் இருக்கு. ஸ்தானத்துல இருக்கிறவர், நல்ல ஸ்தானத்துல இருக்கிறது தான் ஸ்தானிகர், நல்ல நிலைமையில இருக்கிறவர். அதனால அவர் பேரும் சக்கரத்தாழ்வார் பேரு. அதனால பெரியவராக சொல்ல முடியாது. அதனால அது ஏன்னா வலது கையில சக்கரம் உண்டு, இன்னொரு கோயில்ல இடது கையில சக்கரம் உண்டு. ஏன்னா அந்த திருமழிசையாழ்வார் பின்னால போனதுக்காக ஒரு அடையாளத்துக்காக இடது கையில சக்கரம். 5 ஆயுதங்கள்ல சக்கரத்தாழ்வாருக்கு தான் சந்நிதி. தனியா சந்நிதி பார்த்துருக்கீங்களா? இல்லை, கிடையாது. கதைக்கோ சௌமோதிகிங்கிற கதைக்கோ, நந்தகம்ங்கிற கத்திக்கோ, சாங்கம்ங்கிற வில்லுக்கோ, அப்புறம் என்னன்னா இது சங்குக்கு பாஞ்சஜன்யம், இதுக்கா தனி சந்நிதி. இவருக்கு சக்கரத்தாழ்வார். இந்த ஊர்ல என்ன விசேஷம் கேட்டா, ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்கத்துல விசேஷம் கேட்டா அடிப்பிரதட்சணம். அது ஒண்ணு, அடிப்பிரதட்சணம் பண்ணி இங்க வேண்டியது நடக்கிறதுங்கிறது இந்த ஊர்ல ஐதீகம். அதே மாதிரி சுவாமி சாதிச்ச மாதிரி எம்பெருமான் நம்பெருமான் நின்ற திருக்கோலத்தினுடைய திருக்கையில பிரயோக சக்கரம் என்று சொல்வார்கள், ஆக்னேய சக்கரம் என்று சொல்வார்கள். இப்படி இருக்காத சக்கரம் இப்படி திரும்பி, அதுக்கு கூட நேரம். ஆமா, நிர்மால்யமா இங்க சேவிக்கணும். ரங்கநாதன் நின்ற திருக்கோலம் அப்படி சேவி. அதனால அந்த அப்படிப்பட்ட பெருமையுடையது. இதுக்கு சுக்கரக்ஷேத்திரம் வேற இந்த கஷேத்திரத்துக்கு பேர் ஸ்ரீரங்கத்துக்கு. பலவித கிரகங்களுக்கெல்லாம் நமக்கு நன்மை செய்வதற்காக ஒவ்வொரு கஷேத்திரத்தையும் போய் சேவிப்போம். இது இங்கே சுக்கரக்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஜாதகத்துல சுக்கிரன்கிறவர் எந்த இடத்துல இருக்காரோ அதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் சொல்றோம். இங்க என்ன சொல்றோம்? கந்தம் கமழும் குழலி கடைதிருவான் வந்தெங்கும் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குயிலாம். உடனே அந்த அடுத்த அர்த்தமும் அங்கே சொல்லிடுறேன். மாதவி பந்தல்ங்கிறது எம்பெருமான் தாயார் 2 பேரும் சேர்த்து சேவை. அதுல பல்கால் குயிலினங்கிறது நாதமுனி, யாமுனாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், வேதாந்த தேசிகன், மணவாள மாமுனிகள், இப்படிப்பெல்லாம் பல ஆச்சாரியர்கள். குயில்கள் கூவினகம், பல்கால் குயில்கள் கூவின. அதனால அவர்கள்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய கிரந்தங்கள் எழுதி கொடுத்து போயிருக்கிறார்கள், அருளி இருக்கிறார்கள். அதெல்லாம் படிக்கணும். ஆனால் சித்தித்ரயம்னு ஆளவந்தார் சாதிச்சிருக்கார். கீதார்த்த சங்கிரகம் என்று 18 அத்தியாயத்துக்கும் ஒரு அத்தியாயத்துக்கு ஒரே ஒரு ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்தில், கீதார்த்த சங்கிரகம். மொத்தமே 30 ஸ்லோகம். ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு ஒரு ஸ்லோகம் தான், முன்னணியும் பின்னணியும், கொஞ்சம் முன்னுரை பின்னுரையும் முடிவுரை. அதனால அப்படி ஒன்று இருக்கு. அது மாதிரி ஸ்தோத்திர ரத்னம்னு ஒன்று, அதில் 62 ஸ்லோகங்கள் உண்டு. அவ்வளவும் எம்பெருமானை பற்றி, முக்கியமாக ஸ்ரீரங்கநாதனை பற்றி. அப்படி எதுக்கு சொல்ல வேணும்னா, அந்த ஆச்சாரிய நாதமுனிங்கிறோடைய பல நூல்கள் கிடைக்கல, யோக வாசிஷ்டம்ங்கிற நூல் கிடைக்கல. அங்கங்கே சுவாமி தேசிகன் மேற்கோள் காட்டுகிறார். அதனால சில கிரந்தங்கள் இல்லை, லுப்தமாக போய்விடும். அதுக்கப்புறம் ராமானுஜாச்சாரியர் எழுதி 9 கிரந்தங்கள். அதனால 9ம் சம்ஸ்கிருதம். ஸ்ரீபெரும்புதூர்ங்கிற தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் மொழியை தாய்மொழியாக வைத்துக் கொண்டு உலகுக்கெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டுங்கிறதுக்காகத்தான் சம்ஸ்கிருதத்தில் எழுது எல்லாமே. 9 சம்ஸ்கிருதம். சின்னது கத்தியத்திரயம் 11 பக்கம். அதனால ஸ்ரீரங்க கத்தியம் 1.25 பக்கம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் 5 பக்கம், ஸ்ரீ சரணாகதி கத்தியம் 5 பக்கம். அதெல்லாம் கொஞ்சம் பெருசு, அவ்வளோதான். அப்புறம் அந்த இது நித்திய
கிரந்தம்ங்கிறது ஒரு 5 பக்கம், அவ்வளவுதான். மற்றெல்லாம் பெருசு. இது சுலபமா படிக்கக்கூடியது, புரிந்து கொள்ளக்கூடியது. அதற்கு வியாக்கியானம் சுவாமி தேசிகன் சாதிச்சு, கத்தியத்திரயத்துக்கு வியாக்கியானம் சம்ஸ்கிருதத்திலே சாதிச்சு. இன்னைக்கு தான் கேள்விப்பட்டேன் ஈஷாவாஸ்ய உபனிஷத்துக்கு சுவாமி தேசிகன் சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம் சாதித்ததாக கேள்வி. அதை ஆர்கைவ்ஸில் இருக்கான், போய் பார்க்கணும். இன்னைக்கு ஒரு நண்பர் அனுப்பிச்சிருக்கான். அதனால் எதுக்கு இந்த மாதிரி செய்திகள் தான் நமக்கு நல்ல செய்திகள் வரணும். இதை கற்றுக்கணுங்கிற ஆசை எல்லா வயசுலேயும் உண்டு. நான் ஆசிரியர் இல்லை, மாணவன் தான் சொல்லுவேன். அப்படி இங்கே இந்த வரிசையாக பார்க்கும் பொழுது உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியன் ஆச்சாரியன். அதனால யாராவது எதிர்த்து பேச தன்னுடைய சம்பிரதாயம்தான் உயர்ந்தது என்று பேசினால் அவர்களை மடக்கி அவர்களை வெல்ல வேண்டும், வாதத்தில் வெல்ல வேண்டும். அப்படி செய்யக்கூடிய ஆச்சாரம் உந்து மதகளித்தன். யானை போல வருகிறவர்கள் எதிர்த்து வருபவர். அதனால் அவர்களை நேருக்கு நேர் சந்தித்து அவர்களை வெல்லக்கூடிய ஆசிரியர் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வியன். நந்தகோபாலன் என்பது இங்கே ஆசிரியர். மருமகளே என்று சொல்லும் பொழுது தாயாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்போ இங்கே பராசர பட்டர் எம்பெருமான் ரங்கநாதனுக்கு முன்னாடி தூளி கட்டி வளர்ந்தவர். 2 திருமண தூண்கள் நடுவிலே தூளி கட்டி வளர்ந்தவர் குணரத்ன கோஷம் என்று எழுதியிருக்கிறார். அதை பார்த்தா தாயார் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அதனால இப்போ இன்னொரு வேடிக்கை கேட்டிங்கன்னா, விவாகத்தில் மந்திரங்கள் வேத மந்திரங்கள்லாம் இருக்கும் பொழுது சரஸ்வதி என்ற கடவுள் உங்களுக்கு கல்வி கடவுள்னு தெரியும். ஆனால் சரஸ்வதி கிட்ட பணம் கேட்கணும், மகாலட்சுமி கிட்ட கல்வி கேட்கணும். விவாக மந்திரங்கள்ல அப்படி இருக்கு. நாங்கள்லாம் 200 விவாகத்தில் பேசியிருக்கோம், அதனால தெரியும். அவர் அந்த மந்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி எதுக்கு சொல்ல, எந்த கடவுளை எதை கேட்கறதுன்னு கூட நம்ம என்ன பண்ணணும், எல்லா கடவுளையும் எல்லாத்தையும் கேட்கறதுன்னு வச்சுட்டோம். அது வேற இருக்கு. அதனால இப்போ தூண் இருக்கு, இந்த தூண் இருக்கு, பின்னாடி ஒரு தூண் இருக்கு. அந்த தூணை லட்சுமி நரசிம்மனா தான் நம்ம பார்க்கணும்னு சுவாமி தேசிகனே சொல்லிட்டு, ஒரு அசுரன் வீட்டில் ஒரு அரக்கன் வீட்டிலே இருந்த அரண்மனையிலே இந்த தூணுல நரசிம்மன் வந்தார். அதனால உலகமெல்லாம் இந்த தூண்ல ஸ்தூணம்னு வேறு சமயத்தில் அந்த தூண கர்ப்பமாக அங்கே நரசிம்மன் இருக்காருன்னு ஐதீகம். இப்போ இங்கே கூட நீங்கள் சுவாமி கூட எழுந்தவழினா இதில் கோவிலில் எந்தெந்த தூணெல்லாம் பிரதர்ஷனம் பண்ண முடியுமோ அப்படி அழைத்து கொண்டு போவார். எந்த தூணையெல்லாம் பிரதர்ஷனம் பண்ணுமோ பிரதர்ஷனமாக. துளசி மாலம், கந்தம் கமழும் குழலின்னு இதுதான் சொல்லணும். அதனால இந்த இன்னைக்கு பாசுரத்தில் அழகா அது பொருத்தமாக அமையிறது. அந்த மாலைக்கு மனம்னா பூக்களுக்கு மனம் வரும். ஆனா இந்த துளசியுடைய மனம் நாளைக்கும் இருக்கும். இந்த பூ இன்னைக்கு வாழிடும், நாளை சாயங்காலம் வாழிடும். அதனால அப்படி இல்லை, நாளைக்கும் இருக்கக்கூடிய துளசி. மாதிரி இதுல விஜயவாடால ஒரு 120 பேர் ராமாயணம் சேவிக்கும் பொழுது 120 பேருக்கும் துளசி மாலை, இப்படி துளசி மாலை போட்டாங்க. ஆச்சரியம் எனக்கு. அதனால விஜயவாடால அவ்வளோ துளசி விளையுதான்னு கேட்கறதுக்கு. அதனால பெரியாழ்வார் துளசி வன தோட்டம் தான் வச்சிருந்தார். தொண்டடிப்புடி ஆழ்வார் துளசி வன தோட்டம் தான் வச்சிருந்தார். அதனால அப்படி துளசிங்கிறது எம்பெருமானுக்கு ரொம்ப உகப்பானதுன்னு சொன்னாங்க. புரியது, உகப்பானது, அவருக்கு ரொம்ப பிடித்தது. அதனால முதல்கவி ஆழ்வார் இங்கே பெரிய தோட்டம். அப்படி இங்கே நப்பெண்ணை எழுப்பும் பொழுது கந்தம் கமழும் குழலி என்று சொல்லும் பொழுது வேதத்துக்கு சர்வகந்தாகான்னு பேர். வேதத்துக்கு ஏன்னா வேதத்துக்கு வாசனை உண்டு. எப்படி வாசனை உண்டுன்னா சுவாமி தேசிகன் பகவத்ஞான சோபானத்துல சொன்னார், வேலாதீத ஸ்ருதி பரிமளம்னு. ஒரு அளவில்லாத அளவு கடந்த வேலாதீத ஸ்ருதி வேதத்துக்கு பரிமளம், கந்தம் உண்டு. அது யாருக்கு தெரியும்னா படித்தவர்களுக்கு தானே தெரியும். யார் படித்தான்னு கேட்டா நாமளா படித்தோம்? 4 வேதமா நாம படித்தோம். வேதசாம் மௌலி சேவியம், 4 முகம் கொண்ட படைப்போம் தான். பிரம்மாவுக்கு தான் தெரியுமா 4 வேதம் படித்தேன். அவனுக்கு தான் அந்த தெரியும் அந்த துளசியுடைய வாசனை. அதனால இங்க கந்தம் கமழும் குழலி, ஆனால் துளசி மனம் கமழக்கூடிய எம்பெருமானை பற்றிய இறை அறிவை சொல்லிக் கொடுப்பவர்கள் ஆசிரியர். அப்படி
கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, கடை விரித்தேன் கொள்வார் யாரும் இல்லை. அப்படிதான் இங்க திருப்பாவை உபன்யாசம். அதனால அப்படி இல்லாமல் இந்த கடை திறவான் சொல்லும் பொழுது நம்ம ஆச்சாரியரை மாணவர்கள் ஆர்வத்துடன் வேண்டுகிறார்கள். நீங்க ஆரம்பிங்க சார், இல்ல அந்த மாணவன் வரட்டும் இந்த மாணவன் வரட்டும் காத்திருக்காதீங்க, அது எங்களுக்கு நேரமாவது ஆரம்பிங்க. காலை வேளையில படிச்சா மூளையில ஏறும்னு சொல்லும். அதனால தெளிவா இருக்கும் காலை வேளையில மனது. தூங்கி எழுந்த பிற்பாடு நம்ம என்ன சொல்றோம், நன்றாக தூங்கினேன். நீங்களுக்கு நினைவே இல்லை, நீங்க சுசுப்தி என்ற ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தீர்கள், கனவு கூட காணவில்லை. ஆனால் எப்படி காலையில என்ன சொல்கிறீர்கள், களைப்பெல்லாம் போகிவிட்டது, என் மனம் தெளிவாக இருக்கிறது, நன்றாக தூங்கினேன் எப்படி சொல்றீங்க? நன்றாக தூங்கினதுங்கிறது பரமாத்மா, அந்தர்யாமியாக இருக்கிற பரமாத்மா. அதனால் ஜீவாத்மா தூங்கல, பரமாத்மாவும் தூங்கல. அப்படி கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். கோழி என்பது மாணவர்கள். அதனால எல்லாரும் மாணவர்கள் வந்து அழைத்தார்கள். கான் கோழி அழைத்தனகான். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூறினான். பல ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது மற்ற சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாலும் வராங்க. அதெல்லாம் கூட தமிழ்ல என்ன சொல்றோம், ஏன் கூவர அப்படிம்போம், ஏன் கத்துற அப்படி. அது மாதிரி மயில் மயில் பல்கால் குவினங்கள் கூவினான். எதிர்த்து பேசுபவர்கள் உறக்க பேசுகிறார். அதனால இதை அடக்குவதற்கு ஆச்சாரியன் ஒருவனால் தான் திறமையோடு இருக்கும். அதனால பல்கால் குவினர்கள் பந்தார் விரலி, பந்தை வைத்துக் கொண்டு ஆடுவது போல பந்தாட்டம் என்று சொல்வார்கள். அதனால உங்க கையில இருக்கிற பந்து உங்க கையில வந்ததுதான், என் கையில இருக்கிற பந்து உங்க கையில வந்தா நான் என் கட்சி ஜெயிக்குமா உங்க கட்சி ஜெயிக்குமா? அதனால பந்தாட்டம். அதனால பெருமாளை பந்தாடுகிறார்கள். ஏன்னா பெருமாள் வந்து போக்கிய உபகரணங்கள், இவரை நாம் அனுபவிக்க வேண்டும். அதனால அந்த பந்து என்ன எப்படி இருக்கிறது, என்ன நேரத்தில் இருக்கிறதுங்கிறது இது இல்லை. இந்த பந்து அழகாக இருக்கிறதா, எம்பெருமானும் அழகாக இருக்கு. அதனால அவனும் ஒத்தார் மிக்காரும் இல்லாமல் எதிரியும் நண்பன் இல்லாமல் இருக்கான். அதனால இந்த பந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி, அதாவது அதுக்கு ஒரு தனி ஒரு கோணம் என்பது கிடையாது, ஒரு கூர்மை என்பது கிடையாது. இந்த அழகாக சொன்னார். அதனால பந்தார்வல்லி உண்மைத்துணன் பெயர்பாட செந்தாமரை உண்மைத்துணன் பெயர்பாடு, அதாவது இந்த எம்பெருமானை வெங்கடேசனை சீனிவாச பெருமாளை பாடுவதற்காகத்தான் ஆச்சாரியன் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொல்லி பெயர்பாட செந்தாமரை கையால். நாம என்ன பண்ணணும், நம்முடைய கை வந்து இப்போ செந்தாமரையா இருக்கணும்னு நினைச்சுக்கிறோம். மலர் போன்ற கை, மென்மையான கை. அதனால பூவை எடுத்து அர்ச்சனை செய்யும் பொழுது தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. அதனால அப்படி போடணும், மெதுவா போடணும், விட்டு எரியக்கூடாது. அதனால அதே மாதிரி அந்த நப்பின்னை இருக்கிற குழந்தை இருக்க, அது 5 வயசு குழந்தை, ஆண்டாள் மாதிரியே, அதுக்கு கை காப்பாத்தா செந்தாமரை கையால். இந்த செந்தாமரை தாமரை இருந்தாலே பகவான். அந்த ரேகைக்கு தாமரை உள்ளங்காலிலையும் சரி உள்ளங்கையிலையும் வில்லு, தாமரை, அம்பு, கதை, சங்கம், சக்கரம் இந்த மாதிரி அடையாளங்கள் இருந்தால் அவன் கடவுள் என்றார், உயர்ந்தவர்கள் என்றார். அப்படி அந்த நப்பின்னைக்கு இருப்பதனால கண்ணனை திருமணம் செய்து கொள்வதற்கு தகுதியும் இருப்பதனால செந்தாமரை கையால். இந்த குழந்தைக்கு இந்த காலத்துல இல்லாம வளை நிறைய போட்டிருக்காங்க. இந்த காலத்துல வளை போட்டுக்கிட்டா அது தேர்வு எழுத முடியவில்லைங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. அஸ்ஸாம் போனீங்கன்னா இங்கேருந்து இது வரலையும் போட்டிருப்பாங்க, தோல் வரலையும் வளை போட்டு, அப்படி நிறைய வளை போட்டுட்டு அவங்க அழகை ரசிப்பார், தன் அழகையே தாம் ரசிப்பார்கள். அப்படி அது ஒரு பெண்கள் தான் போட முடியும், நாம போட முடியாது. கை பூரா வளை போட்டுக்க முடியாது. பிரேஸ்லெட்டுன்னு ஒன்று போடலாம், அதையும் வந்து இது இல்லாமல் கவரிங் நகையாக போட்டுக்கலாம். அதனால் அப்படி இல்லை, அவங்க வந்து நல்ல நல்ல பொண்ணாலே, ஆணி பொண்ணாலே, செம்பொன்னாலே போட்டுக்கலாம். அதனால இடுப்பு கீழே வெள்ளி உண்டு. ஒட்டியானத்தில் வந்து தங்கமுலாம் விஷய ஒட்டியானம், அதில் மேக்கலா என்று பேர்.
ரசனா என்று சமஸ்கிருதத்தில். மேக்கலா ஒன்று, ரசனா ரசனா. அதனால் அப்படி அதை போட்டுக்கலாம். நாம் அதை உபயோகப்படுத்த முடியாது. பரதநாட்டியத்தில் தான் உபயோகப்படுத்த முடியும். அதனால் எதுக்கு சொல்லணும்னா, ஆண்களுக்கெல்லாம் நகை குறைவு. ஆண்களுக்கு ஒரே ஒரு நகை புன்னகை தான். அதனால் இங்கே அந்த உண்மைத்துணன் பெயர்பாடு செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்பார். ரொம்ப விலை உயர்ந்த வளைகளை வைத்துக்கொண்டு அதை ஒலி எழுப்பிக் கொண்டு கலகலகல என்று மென்மையான இனிமையான ஒலியை எழுப்பிக்கொண்டு வந்து திறவாய். செந்தாமரை சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய். வந்து வாசலில் வந்து கதவை திற. ஏற்கனவே கடை திறவாய் சொல்லிட்டாங்க, எழுந்திருக்கல, அதனால கடை வந்து திறவாய். அப்படி வந்து திறந்தா என்ன உங்களுக்குன்னா மகிழ்ந்தேலோர் இல்லை. விராட்டியினுடைய புருஷகாரத்துவம் இருந்தால் எங்களுக்கு பெருமானிடம் வரம் கிடைப்பது எளிது அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நீங்க ரொம்ப தூய தமிழ்ல பேசுறீங்க, அதனால புரியாதுன்னு. அப்படி இல்லை. தூய தமிழ் பேசினால் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாம் அந்த தூய தமிழை கற்றுக்கொள்வோம். பச்சை தமிழ்ல வீட்டுல பேசுற மாதிரியே பேசுறது. ஆத்துக்கு போயிட்டு வந்தேன்னா கிண்டல் பண்றாங்க, காவிரிக்கா இங்கன்னு கேட்டேன். வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன், நீங்க கிண்டல் பண்ணீங்க. ஆத்துக்குன்னு உடனே ஆறுக்குன்னு, அதனால இப்படி சொல்லணும்னு இருக்கு. ஆறுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றேன் சார், காவிரி ஆறில் நீராடி விட்டு வந்தேன்னு சொன்னா அப்படி. அதனால இந்த மாதிரிலாம் ஒருத்தருடைய மதனுடைய பாஷை மொழியை நாம் கிண்டல் பண்ணும் பொழுது நமக்கு தூய மொழியாக நல்ல செம்மொழியாக பேச வேண்டும்னு எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கு எப்படி தெரியல. அதனால இங்கே மணிவண்ணன் மாதிரி மாலைகளும் பல நிறங்கள்ல இருக்கு, பல நிறங்கள். அதனால அதுக்காகத்தான் சொல்றோம், செந்தாமரை சீரார் வளையலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் பாவம். இப்போ ஆசிரியருடைய வீட்டுக்கு சென்று இல்லாட்டா கல்லூரி பல்கலைக்கழகம் பள்ளிக்கூடம் வச்சுக்கோங்க, எல்லாம் போய் மாணவர்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது ஆசையோடு நன்றாக சொல்லிக் கொடுக்கிறார் என்ற நினைவோடு, நன்றாக கற்றுக்கொண்டோம் என்ற முடிவோடு திரும்பி வருகிறார்கள். அதனால வந்து தரவாய் மகிழ்ந்தேரோடு. இதுல என்னன்னு கேட்டா, ஒரு முக்கியமான 70 சன்னியாசிகள் பின்தொடர, துறவிகள் பின்தொடர, 700 பக்தர்கள் பின்தொடர, சித்திரை வீதிகளிலே ராமானுஜாச்சாரியர் உடையவர் எம்பெருமானார். எம்பெருமான் இவருக்கு பேர், அவருக்கு பேர் எம்பெருமானான் பேர். எம்பெருமான் ஆனார், அதனால எம்பெருமானார். அதனால திருப்பாவைஜியர் என்ற இந்த தலைப்பு அவருக்கு கிடைத்தது, விருது கிடைத்தது இந்த பாசுரத்தில். ஏனென்றால் அந்த திருப்பாவையை பாடிக்கொண்டு வரும்பொழுது பெரிய நம்பி என்ற அவருடைய ஆச்சாரியனுடைய வீட்டுக்கு எதிரே வரும்பொழுது இந்த 18வது பாசுரத்தை, உந்து மதகளித்தன் என்ற பாசுரத்தை அவர் சேவித்துக் கொண்டிருந்தார் என்று வரலாறு கூறுகிறது. அதை அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த வாசலில் அந்த குழந்தை, அந்த பெரிய நம்பி ஆச்சாரியனுடைய பெண் குழந்தை, அவளுக்கு பேரு அத்துழாயின்னு பேர். துழாய், இது அது அத்துழாய். அந்த துழாய் என்றால் பெருமை மிக்க துழாய் அப்படி பேர் வச்சிருக்கார். அப்படி அப்பா அப்படி நாமகரணம் பண்ணியிருக்கார். அந்த குழந்தை ஏன்னோ நிறைய பேர் வராங்க, ஏதோ பாடுறாங்க. அதுவும் மார்கழி மாசத்துல கால வேளையில வந்துட்டாங்க. அதனால என்ன பாடுறாங்கன்னு அந்த குழந்தைக்கு தெரியணுங்கிறதுக்காகவும் சரி, யார் வந்திருக்காங்க வாசல்லன்னு தெரிஞ்சுக்கணும்ட்டு ஒரு ஆர்வத்துடன் வெளியில கதவை திறந்தா. உடனே இவர் பார்த்தார், நப்பெண்ணை தான் கதவை திறந்துட்டான்னு திருவடியில விழுந்துட்டார் ராமானுஜாச்சார். ஒரு பெரியவர், 120 வயது வாழ்ந்தவர், வாழ்வாங்கு வாழ்ந்ததுன்னு சொல்றோம். வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் திருக்குறள். அதனால அப்படி வாழ்வாங்கு வாழ்ந்தவர் 120வது வயதுல அர்க்கியம் விடும் பொழுது எழுந்து விடுவாராம். முடியாம போது கூட எழுந்துதான் விடணும், நின்று உட்கார்ந்து செய்யறது இல்லை. அது மாதிரி நமக்கு ஆச்சாரம், பழக்கம், அனுஷ்டானம் உண்டு. அப்படி செய்தார்னு கேள்வி. அதனால எதுக்கு சொல்ல வரேன், அப்போ விழுந்த உடனே இந்த குழந்தை உள்ள ஓடி, அது என்ன போய் சேவிக்கிறாங்களே, நாம சின்ன குழந்தை, பெரியவர்கள் சேவிக்கிறாங்களே அப்படின்ட்டு உள்ள ஓடி போய் அப்பாட்ட, அப்பா வாசல்ல வந்திருக்கார் ஒருத்தார், அவர் உந்து மதகளித்தன் வாசலத்தை சேவிக்க, உந்துங்கிற இந்த முதல் வார்த்தையை தந்து சேவிக்கிறார்னு சொல்ல அப்படின்னு சொல்லலை.
திருப்பாவை பாசுரத்தை சேவிக்கிறான்னு சொல்லும் பொழுது உந்து மதுரலிட்டன் சேவிக்கிறாரான்னு கேட்டு உள்ள பெரிய நம்பி ஆச்சாரம் அவருக்கு உள்ளே காதுல விழல, உள்ள இருந்தவர் தான். நீங்க சொன்னீங்க ஸ்ரீரங்கத்துக்கு வீடெல்லாம் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கு, உள்ள நடக்கிறதுக்கே பின்னால நீராட போகணும்னா அதுவே ஒரு மைலுக்கு போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு வீடெல்லாம். அப்படி அவர் காதுல விழுறதுக்கு இல்லை. ஆனா கேட்டார், உந்து மதகளிற்றன் என்ற பாசனம் சேவித்துக் கொண்டிருக்கிறாரா என்று கேட்டார். அதனால அது என்னன்னா அதுதான் சொல்லுவாங்க, ஒரு சின்ன குழந்தைய பார்த்தாலும் ஒரு பெரிய எம்பெருமான், இப்போ தமிழ்லேயே என்ன சொல்றோம், குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல. அப்படி அந்த குழந்தையை பார்த்தாலே நமக்கு ஒரு ஆசை வந்து கொஞ்ச வேண்டும் என்று தோன்றும். அது கள்ளம் கபட இல்லாத குழந்தை. அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி எம்பெருமானார் வரலாற்றிலே ஒரு ஆற்றங்கரையிலே சிறு குழந்தைகள் சேர்ந்து அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார், மணலில் விளையாடி கொண்டிருக்கிறார், ஆற்று மணலில். என்ன விளையாடுகிறார் என்றால், அங்கே எம்பெருமானுக்கு உற்சவம் செய்கிறார்கள். ஒரு மண்ணை எடுத்து எம்பெருமான் என்று பிடித்து வைத்து உருவம் செய்து, பிறகு அது 2 பேர் ஈமான் தாங்கிகள் எழுந்துவிடச் செய்வது போல அங்கே நடித்து, அங்கே இந்த ஒருத்தர் மேளம் தட்டுவது போல கையை வைத்துக் கொண்டிருக்கிறதுனால, ஒருத்தர் நாதஸ்வரம் வாசிக்கிறதுனால, இந்த மாதிரி குழந்தைகள் அங்கே நடித்த போது இவர் வந்து ராமானுஜாச்சாரியார் எனக்கு பிரசாதம் உண்டா என்று கேட்டார். மண்ணையே கையில கொடுத்தாங்க. மண்ணு தான் தீர்த்தம், மண்ணு தான் திருத்துழாய் அப்படின்னு கொடுத்தா அதை வாங்கி உண்டதாக. இன்னும் இவ்வளவு சின்ன குழந்தைகள் இவ்வளவு பக்தியோடு ஒரு ஆண்டவனுடைய உற்சவத்தை நடத்துகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அது அந்த பிரசாதம் என்ன மண் இல்லை, அது தீர்த்தம்தான், திருத்துழாய் தான் என்று ஏற்றுக்கொண்டவர் ராமானுஜர். அதனால அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி உண்டு, ரங்கா ரங்கா கோபுரம்னு இங்கே தெரியும் எல்லாருக்கும். இங்கே கோபுரத்து வாசலிலே ஒரு வயதான பெண் மூதாட்டி நின்று கொண்டு வந்து, எனக்கு ரங்கா ரங்கா என்னை எப்பொழுதை அழைத்து கொண்டு போக போகிறாய் என்று கேட்டுக்கொண்டிருந்தாலாம். அப்போ அந்த ராமானுஜாச்சாரியார் அந்த மூதாட்டியை பற்றி விசாரித்து அவருடைய முகவரி கேட்டு அவர் வீட்டுக்கு போய், நீங்கள் இன்னும் ரங்காரங்காவில் எம்பெருமான்கிட்ட வேண்டுதல் செய்வீர்களே என்னன்னு அவர் இவரை பார்த்து ராமானுஜரை பார்த்து சொன்னார். அவங்க என்ன ஐயா உனக்கு வேலை இல்லையா, நான் வந்து சும்மா கத்திக்கிட்டு இருந்தேன், எனக்கு கொள்ளு பேத்தியுடைய கல்யாணம்லாம் பார்க்க வேண்டாமா, நான் உயிரோடு இருக்க வேண்டாமா, நீங்கள் வந்து மோட்சத்துக்கு இப்போவே வீசா எழுதி தரேன்னு இந்த கையெழுத்து போட்டு தரேங்கிறீங்களே, அதெல்லாம் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. ஏன்னா அவ்வளோ, அதாவது ஒருத்தர் சொல்லுவதற்கும் பேசுவதற்கும் ராமானுஜாச்சாரியர் எழுதி கொடுக்குறேன்னு ஒரு பத்திரமே எழுதி கொடுத்து, இந்த பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்தா அவன் எம்பெருமான் மோட்சம் தான் சொல்லுவான்னு. அதுதான் மகிழ்ச்சி என்பது, அதுதான் பேரானந்தம், அதுதான் வந்து திறவாய் மகிழ்ந்தேன் என்று மதகளித்தும் ஓடாத கோல்வழியன் என்று சாவேரியில் நாளைக்கு குத்து விளக்கெரிய எனக்கு பிடித்த ராகம் சகானாராகம். அது கேட்கறதுக்கு ரொம்ப, எனக்கு வந்து சில ராகங்கள் தான் தெரியும், அதனால அதில் ரொம்ப பிடித்தது சகானாராகம். அந்த ராகத்திலே அதை பாடுவதற்கு ரகுநாதன் சுவாமியும் எழுந்தருள்வார் என்ற நம்பிக்கையில் நாங்களும் அப்பப்போ நடுவில் சங்கீதம் தெரிந்த மாதிரி நடிப்போம். அந்த இதுவும் எம்பெருமானும் நாடகம்தான் நடத்துகிறான், கண்ணன் முக்கியமாக நாடகம்தான் நடத்துகிறான், அச்சாவதாரத்திலே நாடகம் நடத்துகிறான். எப்படியோ திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலை, எல்லாருக்கும் மாலை, இந்தவர்களுக்கெல்லாம் மாலை. இதுவும் விஜய வாடாவாய் வாங்க வெற்றியோட வாடாம. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. வாதித்விப சிரோபங்க பஞ்சானன பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய ஸ்திரம் விஜயதாம். நமோ நமः சர்வேभ्यो, நமோ நமः சர்வேभ्यो.